பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: யானை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னே. ஆதார வசனம் சகரியா 2:10. சீயோன் குமாரத்தியை கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரட்சிப்பின் கம்பீர சத்தமுடையவர்களே, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து வருகிறார் என்று பார்க்கிறோம். நம்ம சபையில் கொண்டு வந்து சேர்த்தது கர்த்தரே. நாம் யார் மூலமாகவோ வந்திருக்கலாம். ஒவ்வொருவருக்கும் தனித்தனி சாட்சிகள் உண்டு. ஆனால் ரட்சிப்பு கர்த்தருடையது, வல்லமை அவருடையது. அவர்தான் நம்மை சபையில் சேர்த்தார். சபையில் கர்த்தரை முழு மனதோடு ஆராதிக்கும் ஒவ்வொரு நபரும் சீயோன் குமாரத்தி. இந்த வாக்கு நம் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக நம்மை பார்த்தே பேசுகிறார். ஆண் பெண் இருபாலருக்கும் உதுவானது. சபையில் தானே இருக்கிறோம், பொதுவாக மொத்தமாக பேசியிருக்கலாமே? இல்லை. ஒவ்வொருவருக்கு தனித்தனி பாதை, தனித்தனி சித்தம், தனித்தனி திட்டம். மொத்தமாக அள்ளி வீசுகிறவர் அல்ல, பிடிச்சுக்குங்க என்று. தனித்தனியாக நம்மை மதித்து பாசம் கொண்டு அக்கறை கொண்டு பேசுகிறார். நம்மை ஒவ்வொருவரையும் அணுகும் முறையும் வேறு. ஆகவே ஒருமையில் நம் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இந்த வார்த்தை யூனிக்கானது, வித்தியாசமானது, விசேஷமானது. எப்படி என்றால், நான் வந்து அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன் என்று சொல்லவில்லை. நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். இது ஒரு அலர்ட் கால். ஆகையால் நீங்கள் இப்போவே எத்தனை இடர்கள், அழுத்தங்கள், வேதனைகள் இருந்தாலும் அவற்றை ஒதுக்கி வைத்துவிட்டு கம்பீரித்து பாடுங்க. என்ன பாட்டு? பழைய பாட்டு அல்ல, புலம்பல் அல்ல. தாவீது ஆரோகண சங்கீதம் பாடினான். இன்னும் கர்த்தர் செய்யும் முன்னே இப்படி செய்ய போகிறார் என்று புதுப்பாட்டை பாடினான். அப்படி நம்மை பார்த்து சொல்லுகிறார், கம்பீரத்து பாடு. என்ன வந்தது இந்த நபருக்கு, இந்த வீட்டுக்கு திடீரென்று ஆனந்தம் என்று புரியாமல் குழம்புவார்கள். நமக்குத்தான் தெரியும். நான் வந்தும் நடுவில் வாசம் பண்ணுவேன். இந்த வாக்கு போதுமானது. ஸ்பெசிஃபிக்காக நடுவில் என்று சொல்கிறார் என்றால் முழு பொறுப்பையும் நான் எடுத்துக்கொள்ளப் போகிறேன். யாத்திராகம் 14:20 எகிப்தின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் முழுது ஒன்று சேராதபடி அவர்கள் நடுவில் வந்தது. எகிப்திற்கு அது மேகமும் அந்தகாரமாயிருந்தது, இஸ்ரவேலுக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. இனி உங்களை எந்த வியாதியின் அறிகுறியோ நோயோ சாத்தானை யாரும் பயமுறுத்த முடியாது. நடுவில் நின்று பிரித்து உங்களை தம் பக்கமாய் சேர்த்துக்கொள்வார். நான் உங்கள் நடுவில் இருக்கிற கர்த்தர் என்றே தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டே வந்தார். இதுவரை கொடுத்த வாக்குகளெல்லாம் நீங்கள் மறந்திருக்கலாம், அவரோ மறவாதவர். அத்துணையும் ஒன்றன்பின் ஒன்றாக நிறைவேற்றவே வந்து வாசம் பண்ணுகிறார். எப்போ வருவாரா? ஏற்கனவே வந்து உங்கள் நடுவில் ஆவியானவராக வாசம் செய்கிறார். இதன் பொருள், நான் நடுவில் இருந்தாலும் இதற்கு குறித்த நேரம் வந்துவிட்டது. சங்கீதம் 102:13-15 வாசி. இதை தாவீது முன்னறித்து விட்டான். தேவரே எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. கர்த்தர் சீயோனை கட்டி, அதாவது உங்களை சீர்படுத்தி தமது மகிமையில் வெளிப்படுவார். கர்த்தரை பற்றி அறியாதவர்கள் கூட இந்த வீட்டில் கர்த்தரின் மகிமை உள்ளது என்று சொல்லும்படி காரியங்கள் யாவரும் காணும் வகையில் நடக்கப் போகிறது. அவர் தம் மகிமை வேறு ஒருவருக்கும் கொடுப்பதில்லை. மார்க் 2:1-2 அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு அநேகர் கூடி வந்தார்கள். அப்படி உங்களை விசேஷத்த வரங்களில் நிரப்பி உங்கள் மூலமாக அவரது மகிமை வெளிப்பட போகிறது. இந்த வீட்டில் இயேசு இருக்கிறார், இந்த வீட்டிலுடைய மகிமை இருக்கிறது, இவர்கள் ஜெபித்தால் நடக்கும் என்று வருவார்கள் தேடி. அநேகர் உங்களை தேடி வருவார்கள். உங்கள் நடுவில் வாசம் பண்ணவர் செய்யும் காரியம் உங்களை கொண்டே ஆகாது என்று தள்ளின அந்த கல்லையை உங்களையே தலைக்கல்லாக வைப்பதற்கு ஆயத்தப்படுத்த போகிறார் நடுவில் இருப்பவர். நீங்கள் அவரோடு ஒத்துழைத்தால் போதும். ஏசாயா 52:2 தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியும் கழுத்துள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு என்கிறார். மனதளவில் நீங்கள் தோய்ந்து போய் எழும்ப முடியாமல் இருக்கிறீர்கள். எழும்பு என்று சொல்லிலேயே தேவ வல்லமை உள்ளது. இன்றே எழும்புங்கள். எழும்ப முடியாமல் இருக்கும் காரணிகளை கர்த்தர் தூசி என்கிறார். இதை உதறிவிடு என்கிறார். உதறிவிடுங்கள். மீண்டும் சிந்தனைக்குள் கொண்டு வர வேண்டாம். நீங்களே தடைகள் கட்டுகளை போட்டிருந்தாலும் மற்றவர்கள் போட்டிருந்தாலும் உங்களையே அவிழ்க்கச் சொல்கிறார். ஒருவரும் இனி உங்கள் மேல் ஆதிக்கம் செலுத்த அனுமதிக்காதீர். எழுந்து நிமிர்ந்து நில்லுங்கள். நின்றால்தான் உங்களுக்கு என்று வகுத்த பாதையில் அவர் நடக்க பண்ணுவார். இன்றைய தேவ வார்த்தை உங்களுக்கு போதுமானது. வேறு ஒன்று எக்ஸ்ட்ராவாக தேவையில்லை. தேடாதீர்கள். சங்கீதம் 46:5 உங்களை ஒருவர் அசைக்க முடியாது. நடுவில் இருப்பவர் அதிகாலையில் நீங்கள் தேடும்போது சகாயம் பண்ணுவார்.
உங்களுக்கு மட்டும் எப்படிங்க இப்படி சீப் ரேட்டில் கிடைத்தது? உங்களுக்கு மட்டும் எப்படிங்க இந்த கல்லூரி இடம் கிடைத்தது? வாய்ப்பே இல்லையே. உங்களுக்கு நடக்கும் காரியங்களை பார்த்து இது கர்த்தரால் ஆயிற்று என்று நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது என்று சொல்ல வைப்பார். சங்கீதம் 118, 22, 23. உங்கள் நடுவில் இருப்பவர். விசுவாசம் என்பது கிடைத்தபின் சொல்வது அல்லங்க. இந்த செய்தியை கேட்டு முடிந்து சகலத்தை நிறைவேற்ற முதலில் உங்களை ஆயத்தம் பண்ணுகிறார். புலம்பலை தள்ளிவிட்டு நன்றி பாட்டு, ஆரோகண சங்கீதம் பாடுங்கள். பாட வைப்பார். நீங்கள் எழும்ப வேண்டும். எல்லாம் புதிதாக போகிறது என்ற எண்ணத்தோடு சபை நடுவே அவரை போற்றி துதியுங்கள், ஸ்தோத்திரியுங்கள். பின்னாடிதான் யானை வரும். மணி ஓசை முன்னாடியே கேட்கும். இதைத் தொடர்ந்து சகலமும் சம்பூர்ணமாய் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஜெபிக்கலாம். தகப்பனீர், எங்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படியே எங்கள் நடுவில் வாசம் செய்கிறீர். ஸ்தோத்திரம். நீர் எங்கள் நன்றாய் சீர்படுத்தி எங்களுக்குள்ள வழக்கை நியாயம் தீர்த்து நீர் எங்கள் நடுவில் இருக்கிறீர் என்பதை உமது மகிமையை வெளிப்படுத்த காட்டப் போவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு இதோ கர்த்தர் என் கரத்தை பிடித்துள்ளார். எழும்புவேன், வெற்றி கொடி ஏற்றுவேன். ஆமேன். ஹல்லேலூயா.